Appa's Mathematics YouTube channel. My dear students, நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.1 அதாவது 10th மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோங்க. கொஷின் வந்து ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் என், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என் ஆர் நம்பர்ஸ், natural number n, comma 4 power n can end with the digit 6. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா 4 power n ஒரு நம்பர் வந்தால் இந்த n can end with the digit, அதனுடைய எண்டில் என்ன வரணும் அப்படின்னா நம்பர் 6 வரணும். அப்போ என்னோட எந்த வேல்யூக்கு இங்கே எந்த நம்பர் போட்டோம் அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் போட்டோம்னா எண்டில் வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்குன்னா 6 இருக்கும் அப்படின்றதான் கொஷின். ஸோ 4 பவர் n அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2 into 2, இந்த 4 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2 into 2 பவர் n ஈக்குவல் டு 2 power n into 2 power n எழுதிக்கலாம். 2 is a factor of 4 power n எழுதலாம். இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மறுபடியும் ஒரு முறை நான் ரீட் பண்ணுறேன். என்னன்றது ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படி இருந்தால் என்னோட எந்த வேல்யூக்கு இந்த 4 power n என்ற வரக்கூடிய டிஜிட் என்னவா இருக்குது அப்படின்னா எண்டில் 6 வரணும் அப்படின்றதான் கொஷின். ஸோ கவனிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நாமளே எடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சார் அப்படின்னா 4 power 1 போடுறோம். இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா 4 வருது. அதே மாதிரி இங்கே 4 power 2 போடுறோம். 4 power 2 அப்படின்னா 4 into 4. அப்போ 4 into 4 எவ்வளோ வரும்னா 16 வரும். நெக்ஸ்ட்டு 4 power 3, 4 power 3 போட்டோம்னா 4 into 4 into 4, 4 4s are 16, 16 4s are 64. Next 4 cube, 4 power 4, the 4 power 4 போட்டோம்னா 4 into 4 16, 16 4s are 64, 64 into 4, 64 into 4 256, 256. Next 4 power 5, 256 into 4 1024, 1024. Next 4 power 6, 1024 into 4 4096. So my dear students, இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இப்போ 4 power 1 வந்தால் 4 வருது, 4 power 3 வந்தால் 64 வருது, 4 power 5 வந்தால் 1024. ஸோ லாஸ்ட் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா 4ல் வருது. அதே இங்கே ஈவன் நம்பர் 4 ஸ்கொயர்னா 16, 4 power 4னா 256, 4 power 6, 4 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் 1096 வருதுங்க. ஸோ இதில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா 4 power n is always even. 4 power n எந்த நம்பர் கொடுத்தாலும் 4 power n is always even, always even, and end with 4, end with 4 or 6, end with 4 and 6 or 6 எதனால ஒன்று தான் 4 and 6. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 power 1 2 3 4 5 6 எந்த நம்பர் போட்டாலும் எண்டில் என்ன வரும்னா 4 வரும், ஆர் என்ன வரும்னா 6 வரும். இப்போ கொஷின் என்னோட எந்த வேல்யூக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் 6 வரும்னு சொல்கிறோம். ஸோ when n
when n is an even number. ஈவன் நம்பர் என்னன்றது எந்த நம்பராக இருக்கணும்? ஈவன் நம்பராக இருந்தால் சே என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த நம்பர் 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப் கோஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் 2, 4, 6, 8. இந்த எந்த நம்பர் வந்தாலும் எண்டில் வந்து என்ன வரும், அதாவது 4னுடைய பவரில் 2 வந்தாலோ 4 வந்தாலோ 6 வந்தாலோ எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் வந்து என்னவாக இருக்குன்னா say 2, 4, 6, 8 அந்த நம்பர் 4 power n can end with the digit 6 அப்படின்றதாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ when n is an even number, என்னன்றது வந்து என்ன நம்பராக இருக்குன்னா ஈவன் நம்பராக இருந்தால் 4 பவர் n-ல் எந்த நம்பரை எழுதினாலும் அந்த நம்பர்னுடைய டிஜிட்டோட எண்டில் 6 வந்து வரும் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.5ல் 2.1ல் செகண்ட் சம் பார்க்குறோம். இஃப் m, n are natural numbers, for what value of m does 2 power n into 5 power m ends in 5? எந்த நம்பருக்கு வந்து 5 வந்து எண்ட் ஆகும்? m என்னன்றது வந்து 2 natural numbers. For what values of m? For what values of m? m ஓட எந்த வேல்யூக்கு இந்த 2 பவர் n இன்ட்டு 5 பவர் mன்றது எண்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா 5 வரும் அப்படின்றது தான் கொஷின். 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எம்மோட எந்த வேல்யூக்கு வந்து 5 வரும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 பவர் 1 ஈக்குவல் டு என்ன வரும்னா 2 வரும். 2 பவர் 2 ஈக்குவல் டுனா 4 வரும். 2 பவர் 3 அப்படின்னா 8 வரும். ஸோ இந்த நம்பர் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும் அப்படின்னா ஈவன் நம்பரில் வரும். ஸோ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபார் all values of n. all values of n. என்னோட எந்த வேல்யூ போட்டாலும் 2 பவர் n-ல் ஒரு நம்பர் வந்தால் அந்த நம்பர் என்னவாக இருக்குன்னா ஈவன் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 5 பவர் 1 5க்கு போடுறோம். இப்போ 5 பவர் 1 5. நெக்ஸ்ட்டு 5 பவர் 2 போடுறோம் 25. நெக்ஸ்ட்டு 5 பவர் 3 போடுறோம் 125. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 பவர் m இஸ் ஆல்வேஸ் ஆடு எண்டு வித் 5 என்னவா முடியும் அப்படின்னா 5ல் முடியும். ஃபார் all values of m. இதெல்லாம் கவனிக்கணும். என்னோட எந்த பவர் கொடுத்தாலும் அந்த நம்பர் எப்படி முடியுது? ஈவனில் முடியுது. 5க்கு பவர் mன்னு எந்த நம்பர் கொடுத்தாலும் அது ஆட் நம்பராக வருது. அட் த சேம் டைம் வந்து எண்டு வித்தில் என்ன வருதுன்னா 5 வருது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா பட் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m இஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இஸ் ஆல்வேஸ் ஈவன் அண்டு எண்டு வித்து என்ன வந்துடும் அப்படின்னா 0 வந்துடும். எண்டு வித்து 0 வரும். இங்கே பார்க்கலாம் நீ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ட்டு 5 0, இல்லை 2 இன்ட்டு 25 0, 2 இன்ட்டு 125 0, இல்லை 4 இன்ட்டு 5 0, 4 இன்ட்டு 25 0. எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸை நமக்கு 0 தான் வரும். ஸோ தேர்ஃபோர் என்ன எழுதலாம்னா டைரெக்டாக நான் எழுதிடுற ஆன்சரை. தேர்ஃபோர் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m cannot with the digit
வித் த டிஜிட். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5ல் வருமானு கேட்குறாங்க. cannot with the digit 5, cannot digit 5 for any values of m, therefore no value m will satisfy 2 power n into 5 power m ends in 5. அதாவது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சரை வந்து எழுதுகிறோம். இப்போது இது வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா 2 பவர் n வந்தால் ஈவனில் வருது, 5 பவர் mமில் வந்தால் ஆடில் வருது. ஸோ ஒரு ஈவன் ஒரு ஆடை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய நம்பர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈவன் நம்பராக தான் இருக்கும். அது எண்டு வித்து 5ஆக வராது அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே நம்ம இந்த லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்க. மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சருங்க. மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.1ல் தேர்டு சம் பார்க்குறோங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 2,52,525 and 3,63,636. இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ண மெத்தேடு தான். யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கரிதம் அதை யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு நம்பர்லாம் எது பெரிய நம்பர்லாம் 3,63,636. இதில் சின்ன நம்பர் வந்து இது. இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 1 டைம் வரும். 2,52,525 வந்து 1 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வந்து இது வரும். இப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா இதுதான் HCFன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் ரிமைண்டர் இது மறுபடியும் சொல்கிறேன், டிவிஷன் அல்கரிதம் ஞாபகம் இருக்கா பாருங்கள். இந்த டிவிஷன் அல்கரிதம் அப்படின்னு சொல்கிறது A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R அப்படின்னு சொல்லியிருப்போம். A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இப்போ இதுதான் A, இது B, Qன்றது வந்து கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 was ரிமைண்டர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் டிவிஷன் அல்கரிதம் யூஸ் பண்ணணும். அப்போ எந்த நம்பரை எடுக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக இங்கேயும் எழுதணும். த ரிமைண்டர் இஸ் 0 அகைன் பை டிவிஷன் அல்கரிதம். அப்போ என்ன ஆகுனாங்க, இந்த நம்பர் 252525 2,52,525 1,11,111 டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் வரும். மறுபடியும் ரிமைண்டர் வந்து 30,303 வந்து வரும். இப்போ இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் அகைன் பை டிவிஷன் அல்கரிதம் யூஸ் பண்ணுறோம். இந்த 11,000 எடுக்கிறோம். 1,11,111 எடுத்து எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 30,303ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வந்து எவ்வளோ வரும்னா 20,202 வருங்க. மறுபடியும் வந்து நாட் ஈக்குவல் டு 0, இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் வந்து டிவிஷன் அல்கரிதம் யூஸ் பண்ணுறோம். எந்த நம்பர் எடுக்கிறோன்னா இந்த நம்பரை எடுக்கிறோங்க. அப்போ இந்த நம்பரை மறுபடியும் என்ன செய்கிறோன்னா 20,202ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் வரும். ரிமைண்டர் வந்து 10,101 வந்து வரும். அப்போ 20,000 வந்து ரிமைண்டர் வர்றதுனால இந்த 20,202வை 10,101ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ ரிமைண்டர் 0 வர்றதுனால இந்த 10,101 தான் வந்து என்னன்னா ரிமைண்டர். 10,101 இஸ் த ரிமைண்டர், இஸ் த HCF ஆஃப் 2,52,525 and 3,63,636. இதுதாங்க இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை
கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.